அம்மாவை நீண்ட நேரம் காக்க வைத்து விடாதே. என் பிள்ளைக்காக நீ கேட்ட நல்ல செய்தியோடு ஓடோடி வந்திருக்கின்றேன். இதோ இந்த தாயின் ஆசியோடு உனக்கு கிடைக்கப் போகும் விடியல் நல்ல நாளாகத்தான் அமையப் போகிறது. உன் நிலை இன்னும் சிறப்பாக மாறுவதற்கான என் ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டாய். என் பிள்ளையே, நம்ப முடியாத பேரதிசயத்தை, நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒன்றை உன் வாழ்க்கைக்குள் உன் கரம் பற்ற போகிறாய் என்றடித்து சொல்லத்தான் வந்திருக்கின்றேன். என் செல்வமே, நீ என்னிடம் எதை கேட்டாய்? உன்னை வேண்டவே வேண்டாம் என்று வெறுத்துவிட்டு போனவர்கள் எப்படியாவது என்னை தேடி வர வைக்க வேண்டும் அம்மா. நான் அவர் மீது உண்மையான அன்போடும் பாசத்தோடும் தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். என் நிலை அவருக்கு புரிய வேண்டும். எனக்கான விஷயத்தில் அவர் இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றார் என்று உன் மன வருத்தம் எனக்கு புரிகிறது. அத்துணை வருத்தங்களுக்கும் நான் இப்பொழுது முடிவு புள்ளியும் முற்றுப்புள்ளியும் வைப்பதற்குத்தான் இந்த வாராகி உன் இல்லம் தேடி வந்து இருக்கின்றேன். இந்த தாய் இருக்கும்போது நீ எதற்கு கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? மனதில் வேதனைகள் இருக்கத்தான் செய்யும், சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும். மீண்டும் பட்ட காலிலே படும் என்பது போல அங்கு புண்பட்டது போல் உன் மனதை அங்கு நோகடித்து சென்றவரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சில சமயத்தில் விட்டு சென்றவர்களை அப்படியே விட்டுவிட என்று நம் மனதிற்குள் நினைத்து கொண்டு இருந்தாலும் நம் மனம் அது கேட்காது. ஏதோ ஒரு ஏக்கம் நம் மனதிற்குள்ளே இருந்து கொண்டு எப்படியாவது அவரை அடைந்து தான் ஆக வேண்டும், அவர் எனக்கானவர் என்று உன் மனதிற்குள் சொல்லி கொண்டே இருக்கின்றது. உன்னால் மனதிற்குள் சொல்வது உண்மையாகத்தான் இருக்க போகிறது. என் பிள்ளையே, இப்பொழுது உனக்கான வெற்றியை தருவதற்கு இப்பொழுது வெறுத்துவிட்ட போன ஒருவரும் உன்னை தேடித்தான் வரப்போகிறார். யாருமே இல்லை என்று என் பிள்ளைகள் கண்கலங்கி கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. நீ எந்த விஷயத்தை நோக்கி கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதில் நல்லதொரு தீர்வையும் முடிவையும் தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து இருக்கும் போது உன் மனதில் நீ எதை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்காதே. உன் மனமுருகி கேட்டதை நான் தராமல் இருப்பேனா? ஏமாற்றம் அடைந்து விட்டேனே, துரோகத்தை தந்து விட்டார்களே என்று எண்ண வேண்டாம். உன்னிலை புரிந்து கொண்டு உனக்கான பாதையை தெளிந்து கொண்டு இப்பொழுது உனக்கானவர் உன்னை தேடித்தான் வரப்போகிறார். எந்த ஒன்றிற்காக நீ காத்து கொண்டிருந்தாயோ, எந்த ஒன்றை பெறுவதற்காக இவ்வளவு நாட்களாக தவம் இருந்து கொண்டிருந்தாயோ, அந்த உறவானவரை உன்னை தேடி வந்து பேசத்தான் போகிறார். யாரும் இல்லை என்ற சொல்லுக்கு நான் புதியதொரு முடிவை உனக்கு தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். என்னை வணங்கிய பிறகு நீ இதற்காக பயப்படுகிறாய்? உன் பயம் தேவையில்லாதது. உன் அம்மையானவள் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். கண் கொலங்கிக் கொண்டு இருக்காதே, சற்று பொறுமையாக இரு. சிறிது தாமதமாகிவிட்ட உடனே எல்லாம் முடிந்து விட்டது, நாம் தாய் நமக்கானதை தரவில்லையோ என்று எண்ணிக்கொள்ளாதே. அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான தேடலை தேடுவதற்கான ஒரு உத்வேகத்தை இந்த தாயானவள் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கான விஷயம் என்னவென்று நான் அறிந்துவிட்ட பிறகும் எப்படி தங்கமே நான் அதை தராமல் இருப்பேன்? ஒரு பொழுதும் நம்பிக்கையை இழக்காதே. உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. நல்ல மாற்றத்தை கொண்டு வரத்தான் இனியாவது உன் வாழ்க்கை மாறிவிட வேண்டும் என்று நீ ஓடிக்கொண்டு இருக்கின்றாய். அந்த ஓடிக்கொண்டு இருக்கும் விஷயத்தில் ஓய்ந்து போன காலங்கள் எல்லாம் இப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. இதற்கு மேல் இளவே வழி இல்லையோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். உன் அத்தனை நிலைகளையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான ஒன்றை நான் உன்னிடத்தில் தருவதற்கு வந்திருக்கும் போது உன் அன்புக்கும் பக்திக்கும் நீ பெற வேண்டிய பரிசை இப்பொழுது பெறத்தான் போகிறாய். இழப்பது எதுவாயினும் அதை இழந்த பின்பு அதை பற்றி யோசிக்காதே. அதை பெறுவதற்கு முயற்சியில் இறங்கிக் கொண்டே இரு. நான் உன் தாய் வராகி உன்னோடு உறுதுணையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன் வாழ்க்கை நிரந்தரமான வெளிச்சத்தில் உனக்காக உன்னிடத்தில் கொண்டு வந்து தருவதற்கு வந்து இருக்கும் போது நீ நடந்த முடிந்ததை எண்ணி இங்கு வருத்தப்படாதே. நிகழ்காலத்தின் சத்தியத்தை நான் உன் கையில் தரும்போது எதற்காக மனமருந்துகிறாய்? கிடையாது என்று ஒன்றுமே கிடையாது, அதுபோலத்தான் முடியாது என்று ஒன்றுமே இல்லை. உன் வாழ்க்கையில் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நீ செயல்படுத்தி கொண்டே இரு. உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்த வந்து இருக்கின்றேன்.
எதற்காக உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? இதை கேட்கும் நிமிடமே உனக்கு நிரந்தரமான பிரகாசத்தை தருவதற்குத்தானே உன் வாராகி வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வுகள் உண்டு என் கண்ணின் மணியை. உன்னை விளைவைக்கவும் அளவைக்கவும் எல்லோராலும் முடியும். ஆனால் நம்மை மீண்டும் மீண்டும் இளவைக்க நம் தாயை தவிர இங்கு வேறு யாரால் முடியும்? நாம் நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் வாழ்க்கை. நாளைய வாழ்க்கை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான். அந்த எண்ணத்தையும் செயலையும் நீ தெளிவாக்கிக்கொள். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான். உன்னை சுற்றி இருப்பவர்கள் இல்லை. யார் எப்படிப்பட்டவர்கள் என்று யார் வேண்டுமானாலும் கருத்து கணிப்பை நடத்தலாம். ஆனால் அந்த கருத்து கணிப்பு படி எல்லாம் நடந்து கொள்வது இல்லை. உனக்கான பாதையை உனக்கு தெளிவுபடுத்துவதற்கு இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருக்கும் தடைகள் அத்துணையும் அகற்றிவிட்டு உனக்கான வேலையை நீ செய்து கொண்டே இரு. என் பிள்ளையே, உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல செய்தி சேர்ப்பதற்குத்தான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். நான் உனக்குள்ளே இருக்கும்போது என்னை எங்கே வெளியில் தேடிக் கொண்டு இருக்கின்றாய்? நான் உனக்கு என்ன தேவையோ அதை அறிந்துவிட்ட பிறகுதான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்று ஓடோடி வந்து இருக்கின்றேன். மனதில் பட்ட கஷ்டத்திற்கும் கவலைக்கும் காயத்திற்கும் நானே உனக்கு உறுதுணையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். யாராவது கரம் பற்ற மாட்டார்களா? யாராவது என் கண்ணீரை துடைக்க மாட்டார்களா என்ற நிலை தாண்டி இந்த தாய் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை அறிந்து கொள்ளும் புரிந்து கொள்ளும் நேர காலம் வந்துவிட்டது. உனக்கான வாழ்க்கையில் சோதனையும் கஷ்டத்தையும் நான் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன். உன் வாழ்வில் எதை நினைத்து வருத்தப்படுகிறாய்? உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களையும் கவலையும் காணாமல் போக செய்வதற்குத்தான் இந்த வாராகி உனக்கு பதிலாக இங்கு தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். உனக்கு எல்லா விஷயத்தையும் சரி செய்து இதை கேட்கும் பொழுதினிலே உன் சோதனைகளை போக்கி உன் நிம்மதியான வாழ்க்கைக்குத்தான் அடித்தளமிட வந்து இருக்கின்றேன். எல்லாம் முடிந்து விட்டது என்று உன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். அதை நினைத்து நினைத்து உன் மனம் மருந்திக் கொண்டு இருக்கின்றது. அத்தனையும் தாண்டி இந்த வாராகி மட்டும் உனக்கு நேர காலத்தை குறித்து கொண்டு இருப்பவளை என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. முன்பெல்லாம் யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் மனம் போன போக்கில் செயல்பட்டு கொண்டே இருந்தாய். ஆனால் எப்பொழுது நான் உன் வாழ்க்கையில் வந்தேனோ அன்று முதல் நம்பிக்கை என்றால் என்ன என்று உனக்கு தெரிந்துவிட்டது. என் பிள்ளையே, உனக்கான நம்பிக்கையை நான் வீணடிக்க ஒரு பொழுதும் இங்கு விரும்புவதே கிடையாது. நான் இருக்கும்போது நீ எதற்கும் மனம் கலங்குவதே வேண்டாம். நீ மோசமான சூழ்நிலையில் இருக்கும் என் வார்த்தைகளை கேட்டு உனக்கான பாதையை தெளிவுக்கு நீ கொண்டு வா. நீ எதை நினைத்து என்னிடத்தில் கண் கலங்கி கொண்டு இருந்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நான் பெறுவதற்கு இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டேன். எல்லாம் விதிப்படித்தான் நடக்கிறது என்றால் என் தாயை இதற்காக நான் கையெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். அதுவும் உண்மைதான். எல்லாம் விதிப்படி இங்கு நடந்தாலும் அந்த விதியையும் வெல்லக்கூடிய சக்தியை இந்த வாராகி உனக்கு தந்து இருக்கும் போது நீ எதற்காக யாரும் இல்லை என்று கலங்குகிறாய்? உன் தாய் உன் கரம் பற்றி இருக்கின்றேன். உண்மைதான் என் கண் என் மணியை. உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நான் ஒவ்வொன்றாக செயல்படுத்தி கொண்டு உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கும் போது நீ மற்றவர்களை பார்த்து கொண்டு இருக்காதே. அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று உன் வாழ்க்கையை அவர்களோடு ஒப்பிட்டு கொண்டு இருக்காதே. யார் எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையை வாழப்போவது நீயாகத்தான் இருக்க போகிறாய். அதை தெளிவான நம்பிக்கையோடு தைரியமான முடிவோடு நீ முன்னேறி கொண்டே வந்திரு. வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையை, உன் மனதில் இருக்கின்ற எல்லா விஷயத்தையும் இந்த தாய் நான் அணுவணுவாக அலசி ஆராய்ந்து பார்த்து விட்டேன். இறுதி கட்டத்தை எட்டி விட்டேன். இனி வருகின்ற செயல்கள் எல்லாம் உனக்கான நல்லதாக நல்வினையாகத்தான் வந்து சேரப்போகிறது. உன்னோடு பேச வந்த நான் உனக்கு சந்தோஷமான செய்தியோடும் மகிழ்ச்சியான செய்தியோடும் தான் உன்னை சந்திக்க போகிறேன். நீ என்னை அம்மா என்று அழைப்பதற்குள்ளதாகவே உன் தேவைகளை அறிந்து உனக்கான வெற்றி பாதையை தெளிவுபடுத்தி விட்டேன் என்ற உண்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையில் தானே என் பிள்ளைகள் வந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது நான் உன்னை விட்டு எங்கே போக முடியும்? உன் முழு பக்திக்கும் சிரத்தைக்கும்
நான் கொண்ட பலன் ஏது ஆகுமோ என்று எண்ணி விடாதே. என் பிள்ளைக்கு நான் எப்பொழுதுமே உறுதுணையாகத்தான் இருப்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ நன்றி சொல்லும் தருணத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றாய். இதோ வந்துவிட்டது. அந்த ஒற்றை வார்த்தைக்காகத்தான் நானும் இந்த வாராகி காத்து கொண்டு இருக்கின்றேன். வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டவர்களை தாண்டி உன் வாழ்க்கையில் மறுமலர்ச்சிக்கான ஒன்றை உருவாக்கி அவர்களை உன்னை தேடி வந்து பேசும் காலத்தை, அதிசயத்தை நானே நடத்தி தரப்போகிறேன். உன் தாய் உனக்கு வெற்றியை தரப்போகிறாள். ஓம் வராகி தாயே போற்றி.